ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவீன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போனா, நிலவுக்கு என் மேல என்னடிக்கோ இந்த படத்துல வந்துட்டு புள்ள ஒரு சாங் இருக்கும், கண்டிப்பா கேட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ படத்துல கூட நல்ல ஒரு ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாடலோட ரீப்ரைஸ் வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒண்டர்பர் ஃபிலிம்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நீக் படத்தோட நம்ம வந்துட்டு மூவி ரிவ்யூ வந்துட்டு நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு தாட்ஸ் என்னென்ன வந்துட்டு கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துருச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு உள்ள சாங்க்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோர்த் சிங்கிளுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். அதையும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது ஜிவி பிரகாஷ் வாய்ஸ்ல வந்து ஒரு ஃபேவரட்டான சாங் சொல்லலாம். அது எனக்கு எப்படி சொல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோகப்பட்டா காதல் பட்டான்னு சொல்ல தெரியல, அந்த வைபே டிஃப்ரெண்டா இருக்கு. லிரிக்லயே சொல்ல போனா லிரிக்ஸும் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்துட்டு ரீப்ரைஸ் வெர்ஷன் இப்போ இருக்குன்னு நம்ம கேட்டுருவோம். எஸ், வாங்க. ஓகே, எஸ், கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. உன் கூட சேர்ந்தா போதும் புள்ள தனுஷா, இன்னும் நான் தாங்க தெம்பு இல்ல. பார்த்தேன் தனுஷ் வாய்ஸ்ல வரமோ அப்படின்னு ரீப்ரைஸ் வெர்ஷன். ஓகே, உன் கூட சேர்ந்தா போதும் புள்ள, இன்னும் நான் தாங்க தெம்பு இல்ல. பார்த்தா இல்ல தீந்தாச்சு, கண்ணி கூட காஞ்சாச்சு. ஐயோ நிச்சய சாகும் இல்ல, மீண்டும் நீ வந்த என்ன கொல்ல. கொஞ்சம் பார்வை என்னாச்சு, மண்ணுக்குள்ள மண்ணாச்சு. தீராத பாரோ பெண்ணே உள்ள, ஏறாத போத தந்த மில்ல. நெஞ்சோ எல்லாம் தீயாச்சு, போயாச்சு. பார்த்து பார்த்து நான் கண்ட காட்சி எல்லாம் வீணாச்சு. வாடி வாடி காதல் பெண்ணே, கண்கள் பார்த்து நாளாச்சு. தாங்கி தாங்கி ஏங்கி ஏங்கி விட்ட மூச்சு சூடாச்சு. காதல் என்னும் நோயாச்சு, தேனும் கல்லும் ஒன்னாச்சு. நானும் நீயும் வேறாச்சு, வாழ்க்கை மாறி போயாச்சு. எங்கதா போவே சொல்லு புள்ள, வானத்தில் மேலா இல்ல இல்ல. எங்க போன மாடி, எட்டு திக்கும் நீ தாண்டி. ஐயோ நெஞ்சு சாகும் இல்ல, மீண்டும் நீ வந்த என்ன கொல்ல. ஓகே, எஸ், ஃபுல்லாக ரீப்ரைஸ் வெர்ஷன் வந்துட்டு நல்லா இருக்கு. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் என்னோட ஃபேவரட் போர்ஷன் கேட்டிங்க தானே, நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஒரு வாய்ஸ்ல வந்துட்டு நான் உண்மையில எதிர்பார்த்த ஒரு விஷயம், நல்லா இருக்கு, மேபி வருமோ அப்படின்ட்டு. அப்புறம் ரீப்ரைஸ் வெர்ஷன் வந்தோடனே வந்துட்டு எனக்கு அதான் தோணுச்சு, மியூசிக் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து அவர் வாய்ஸ் தனுஷ் தான் பாடியிருக்க போறான்னு எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் மாட்டியிருக்கான்னு நினைக்கிறேன், அந்த எக்கோஸ்லாம் வருது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்னொரு அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்துட்டு அவர் பாடுற ரிதம் எனக்கு வந்துட்டு ஜிவி பிரகாஷ் பாடினதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட தனுஷோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். சரிங்களா? தின்னா இருக்கும். அதே ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் வந்துட்டு பேஸும் இருக்கும், சாஃப்ட்னஸும் இருக்கும். ஸோ அவர் ரிதம் இழுக்கிறது, பாடி ஹை பிச்சில் இழுக்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு அந்த பாடுறதுலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்னோட பர்டிகுலர் போர்ஷன் வந்துட்டு
நான் ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஜிவி பிரகாஷ் வாய்ஸ்ல பாடினப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் சார் வாய்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் வாய்ஸ்ல பண்ணா அந்த போர்ஷன், அவர் வாய்ஸ்ல பண்ணா நல்லா இருந்துச்சு, கலீர்னு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ நல்லா இருக்குங்க, பாடல் சூப்பரா இருக்கு. ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு நீக் படம் வந்துட்டு பார்க்கலையோ, டைம் போய் செக் பண்ணி பாருங்க தேட்டர்ல போயிட்டு. இல்லாட்டி வந்து நீங்க ஆப்வியஸ்லி ஓடிடிக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கறதாலும் அது உங்க விருப்பம், உங்கள்கிட்ட விட்டுறேன். நான் வந்துட்டு நீங்க ரிவ்யூன்றது பார்க்கலாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட பார்க்கலாம். இப்போ கூட நீங்க பார்க்காம இருந்தா கூட நீங்க பார்த்துட்டு, ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் போய் பார்க்கணும், அந்த மெசேஜ்ல போய் பார்க்கணும் அப்படி கிடையாது. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்கேன், தவிர்த்து இந்த படத்தை போய் பார்க்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிங்க, சரிங்களா? ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off, Yamain. Take care. Bye.